மக்களே ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் நோண்டிக்கிட்டு இருக்கும்போது அதுல நான் பார்த்த ஒரு வீடியோ 2 நாளா என்னை வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இந்த மாதிரிலாம் மனுஷங்க இருக்காங்களா, சே அது நம்ம நாட்டுல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஏதுன்னு அப்படி தெரிஞ்சுக்கிற முன்னாடியே ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து திராவிடம் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆட்சி போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டை தாண்டி நீங்க வந்து வடக்கு பக்கம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து கடவுளை வச்சுதான் அங்க வந்து ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு பெரிய அரசியல் போயிட்டு இருக்கு. ஹனுமரை வச்சு அப்புறம் ராமரை வச்சு அங்க மிகப்பெரிய அரசியல் போயிட்டு இருக்கு. அது வந்து உலகத்துக்கே நல்லாவே தெரியும். அண்ட் டிஸ்க்ளைமர் நான் இப்பயே போட்டுறேன், நான் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளரும் கிடையாது, பெரியாரோட பேரனும் கிடையாது. ஸோ நான் சொல்ல போற அடுத்தடுத்த விஷயங்களை வச்சுட்டு நீங்க வந்து கமெண்ட்ல போயிட்டு என்னை தாக்கிக்கிட்டு இருக்க வேண்டாம். பொதுவாகவே மக்களுக்கு இருக்கிற மூட நம்பிக்கை நீங்கி பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ரொம்ப ஆசையும் கூட. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல நான் என்ன வீடியோ பார்த்தேன் அப்படின்னா உத்தரப்பிரதேசங்க. ஸோ ரீசெண்டா உத்தரப்பிரதேசல நீங்க இந்த வீடியோ பாருங்களேன். கிட்டத்தட்ட 11,000 லிட்டர் பாலை வந்து நர்மதா நதியில வந்து ஊத்துறாங்க. ஊர் மக்களே ஒண்ணு கூடி இருக்கிறாங்க. முக்கியமான பெரிய பெரிய அதிகாரிகள், ஒரு பெரிய பெரிய ஊர் ஊர் தலைக்கட்டலங்க கூடி அப்படியே வணங்குறாங்க. ஸோ அங்க என்ன நடக்குது அப்படின்னா, நர்மதா நதியை நம்ம வந்து எந்த அளவுக்கு கடவுளா கும்பிடுவோம், ஒரு நதி அப்படின்னா தெய்வமா வழிபடுவோம். அதுவும் வடக்கு பக்கம் போயிட்டா கேட்கவா வேணும், கடவுள் நர்மதா நதி அப்படி சொல்லிட்டு கும்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நதியை வந்து கும்பிட போறோம், ஒரு நல்ல நாளதுமா தண்ணி வந்து சுத்தப்படுத்த போறோம், கடவுளுக்கு வந்து நாங்க அபிஷேகம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேங்கரை கூட்டிட்டு வந்து அதுல 11,000 லிட்டர் பாலை ஃபில் பண்ணி அப்படியே கரையோரமா கொண்டு வந்து அந்த நர்மதா நதியில அப்படியே ஊத்துறானுங்க. நம்ம ஊர்ல எப்படி பெரிய பெரிய மகான்கள், சித்தர்கள், மூட்டை சாமியார் சொல்லிட்டு சில சித்தர்களை வந்து வழிபட்டுட்டு அவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிதான் உத்தரப்பிரதேசல டாடாஜி துனிவாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் இருக்காருங்க. அவரை வந்து மக்கள் வந்து சித்தர் மாதிரி வழிபடுறாங்க. அந்த சித்தருடைய கொள்கையை ஃபாலோ பண்ற ஏகப்பட்ட அந்த சாமியார்கள், போலி சாமியார்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு போலி சாமியாரைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இவன் தான் அந்த போலி சாமியார். ஸோ இவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, டாடாஜி துனிவாலே அப்படின்ற அந்த சித்தரோட பேரை சொல்லி 11,000 லிட்டர் பாலை வந்து நர்மதாத்துல கலந்து அதை தூக்கி தூக்கி போட்டு விளையாண்டு அப்படியே சாமி கும்பிட்டு ஓம் நமஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஏழரை கூட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் அவ்வளவு ஆத்திரமா வருதுங்க. ஆக்சுவலா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அனாதை குழந்தைங்க அனாதை ஆசிரமத்துல தினம் தினம் பாலுக்காகவும் உணவுப் பொருட்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கா ஃபண்டு நிறைய கிடைக்க மாட்டேங்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டு, சைல்டு ஃபண்டு, இங்க ஃபண்டு ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் இருந்தாலுமே அவங்க எல்லாமே அதுல இருந்து நிறைய காசை வந்து சேலரி டெவலப்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு காக்கா கடி கடிச்சிட்டு, காக்கா கடி நிறைய கடிவே கடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற குட்டியூண்டி பங்கு எடுத்துதான் அந்த சைல்டு வெல்ஃபேர் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் குழந்தைகளுக்காக நாங்க வந்து காசை வசூல் பண்றோம் அப்படின்னு சொல்ற முக்காவாசி ஏஜென்சி அவனுங்க எல்லாமே ஃப்ராடுங்க தான். பாலா இப்படிலாம் பேசாதீங்க, கடவுளுக்கு வந்து இந்த மாதிரி பாலாபிஷேகம் பண்ணா நமக்கு நல்லது கிடைக்கும், நமக்கு மோட்சம் கிடைக்கும், அதுல நிறைய பலன்கள் இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்லலாம். நானே நிறைய டைம் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் வீட்டுல சொல்லிட்டு ஒரு கோயில் குளத்துக்கு போகும்போது இந்த சாமிக்கு வந்து 1 லிட்டர் பாலை வாங்கி பாலாபிஷேகம்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஒரு 1/2 லிட்டர்ல நான் பண்ணி முடிச்சிருவேன். அதுவே முட்டாள்தனம் அப்படின்றது போக போகதான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனா 11,000 லிட்டர் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா 1 லிட்டர் பால் இப்ப வந்து 35 ரூபா ரேட்டுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அது ஆவின ஆரோக்கியம், அது ரேட்டை பொறுத்து. ஆனா 11,000 லிட்டர் அப்படிங்கும் போது எவ்வளவு காசு வரும். அந்த காசுக்கு அந்த உத்தரப்பிரதேசல எவ்வளவு குழந்தைகள் வந்து பசியும் பட்டினியா இருப்பாங்க, ஏழ்மையான குடும்பத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு காசை கொடுத்து அந்த டாடா துனிவாலே அப்படின்ற சாமியாரை ப்ரமோட் பண்ணலாம். அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. இவனுங்க நேரா பாலை வந்து கீழே கொட்டுறது, பாலை தூக்கி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படித்தான் இவனுங்களுடைய மதத்தை பரப்பிட்டு இருக்கானுங்க கேவலமான முறையில. அடுத்ததா கடவுள் பேரை சொல்லி கேவலமான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னொரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பெரிய பெரிய மண்பானைகள்ல பால் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நான் கூட ஏதோ டீ காபி டிஃபன் போட்டு கொடுக்க போறாங்கன்னு பார்த்தா ஒரு போலி சாமியார் தாயலி ஒரு சின்ன மண்பானையை தூக்கிக்கிட்டு அந்த பாலை அப்படியே மோந்து எடுத்து அவனுக்கு பக்கத்துல இருக்கிற 2 பிஞ்சுங்க இம்புட்டுக்கோன்னு இருக்குதுங்க, அந்த பிஞ்சுங்க மேல அப்படியே ஊத்துறான். டேய் என்னடா சோத்தை தான் திங்கிறீங்களா வேற எதனா திங்கிறீங்களாடா, என்னடா பண்றீங்க? நம்ம போய் பார்த்தானாதான் தெரியுது ஆசீர்வாதம் பண்றாங்களா. சோ அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன சின்ன குழந்தைங்க பிஞ்சுகள் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க மேல கொதிக்க கொதிக்க அந்த பாலை ஊத்துனா அந்த பிஞ்சு குழந்தைகளுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் இதெல்லாம் வெளியில போயிட்டு அவங்க நல்லா வளருவாங்க, பெரிய எல்லாம் ஜீனியஸா வருவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, வாழ்க்கை சூப்பரா இருக்குன்றது அவங்களோட ஐதீகமா. உங்க ஐதீகத்துல ஆணி அடிக்க நாசமா போனவங்களா, அந்த குழந்தை கேட்டுச்சாடா அப்படின்ற மாதிரிதான் நமக்கு கேட்க தோணுது. அந்த பூசாரியை கூட நான் விட்டுருவேன், அவனை கூட மன்னிச்சு விட்டுருவேன்.
நான் ஒருத்தரை மட்டும் மன்னிக்கவே மாட்டேங்க. அது யார் தெரியுமா? அந்த 2 பிஞ்சு குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு, இந்தாங்க என் புள்ள மேல கொதிக்க கொதிக்க பாலை ஊத்துங்க, என் புள்ள நல்லா வரணும்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போறான் பாத்தீங்களா? அறிவில்லாத மடப்பை அப்பன், அவனை தான் தூக்கி போட்டு மிதிப்பேங்க. இந்த கிராமத்துல மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல, அது குறிப்பா நார்த் இந்தியாக்கள்ல இந்த மாதிரி நிறைய சம்பவம் முட்டாப்பையில பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க. இந்த வடக்கனுங்க, அதுவும் குறிப்பா இந்த கடவுள் பேரை சொல்லி இவ்வளவு விஷயம் பண்றானுங்களே, அவனுங்க எந்த அளவுக்கு மாட்டு மூலக்காரங்க அப்படின்னா, மாடு வந்து பால் கொடுக்குதுல, அதுல வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்கு, கால்சியம் இருக்கு. குழந்தைங்க குடிச்சா குழந்தைக்கு நல்லது, பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே குடிக்கலாம். ஆனா இவனுங்க அந்த பாலை குடிக்க மாட்டானுங்க. அதை லிட்டரா சேர்த்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நதியில கடவுளுக்கு அபிஷேகன்ற மாதிரி அப்படியே நதியில விட்டு அப்படியே கலக்க விட்டு வேஸ்ட் பண்ணிடுவானுங்க. ஆனா மாட்டோட கோமியம், அந்த கோமியத்தை மடக்கு 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 குடிப்பானுங்க. சோ கீழே ஊத்த வேண்டியதை குடிப்பானுங்க, குடிக்க வேண்டியதை கீழே ஊத்துவானுங்க. இதுக்குத்தான் சொல்றது வடக்கே வந்து மாட்டு மூலக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி இந்த மாடுகளை வச்சு அவ்வளவு அரசியல் பண்றானுங்க, இவ்வளவு பூஜைன்ற பேர்ல கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க மக்களே. நல்ல வேளை அந்த கலாச்சாரம் இங்க வரல, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா இந்த நிலை இப்படியே தொடர்ந்துனா கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேட் ஆகி அந்த விஷயம் இங்கேயும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை விட மோசமான கசப்பான உண்மையை சொல்லட்டா, இந்த மாடு காப்பாளர்கள் சொல்றாங்களா வடக்குல, பீஃப் எல்லாம் தின்னாங்க வந்து அடிப்பானுங்க, மாடை கறி பண்ண விட மாட்டானுங்க, மாட்டு கறியை பண்ணலாம் விட மாட்டானுங்க. சோ கேரளால அங்க வந்து யாருன்னா பீஃப் கறி கட்டா சோழியை முடிச்சு விட்டுருவானுங்க. அந்த அளவுக்கு மாடு காப்பாளர்கள், நாங்க வந்து மாட்டை பாதுகாக்கிறவங்க அப்படி சொல்லிட்டு சுத்தி திரிவானுங்க. ஆனா அதுலயே இருக்கிற பெரிய பெரிய ஆட்களு மாடுகளை எக்ஸ்போர்ட் பண்ணி தான் அவனுங்க காசே சம்பாதிக்கிறானுங்க. சோ வயசான மாடுகளை வந்து கறிக்கடைக்கு அனுப்புறது, அதை தோலை வந்து ஒரு மாதிரியா ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாடுகளை வச்சு பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாவானுங்க. ஆனா அவனுக்கு என்ன சொல்லுவானுங்க, நாங்க வந்து மாடுகள் காப்பாளர்கள், மாடுகளை பாதுகாக்கிறோம் அப்படி சொல்லிட்டு வெளியே ஒரு சாயத்தை பூசுவானுங்க. இந்த விஷயம் வந்து வடக்குல இருக்கிற அந்த குரூப்புக்கு தெரியவே தெரியாது. இந்த மாட்டுக்கறி இருக்கு பாத்தீங்களா, பீஃப், இதை வந்து அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ற நாடு என்ன தெரியுமா? இந்தியா தான். அதுலயும் அந்த ஃபேக்டரி குறிப்பா எங்க இருக்குன்னா வடக்குல தான் இருக்கு. அதை பண்றவன் நடத்துறவன் யாருன்னா இந்த மாடுகள் காப்பாளர்கள் நாங்கன்னு சொல்லிட்டு மாறுதட்டிட்டு வர்றானுங்களே, அவனுங்க தான். அப்போ அவனுங்க யாரை ஏமாத்துறானுங்க? அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை, நம்ம எல்லாரும் மாடு காப்பாளர்கள் அப்படி சொல்லிட்டு மக்களை தூண்டி விட்டு மத கலவரம் பண்ண வச்சு அவனுங்க மத்தியில ஒரு மாடு சம்பந்தப்பட்ட அரசியலை உருவாக்கி இவனுங்க அதை கரியாக்கி வித்து சம்பாதிச்சு போயிட்டே இருக்கானுங்க. பாவம் ஒண்ணுமே தெரியாத அப்புறாணி வடக்கு மக்களை வந்து ஏமாத்திட்டு இவன் ஓட்ட வாங்கிட்டு இருக்கான். வடக்கு அதை விட்டுருவோம், அதை நம்ம நிறைய அடிச்சாச்சு. அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வருவோம். சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாரியம்மன், காளியம்மன், வெக்காளியம்மன் சொல்லிட்டு ஒரு சில அம்மன் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா தீ மிதிப்பாங்க. நான் அதை ஒரு எந்த காரணத்துக்காகவும் அது வந்து கெட்டது கேடு கெட்டதெல்லாம் சொல்ல மாட்டேன். அது வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கள பொறுத்து மாறுபடும். அது வந்து உங்களோட நம்பிக்கையை பொறுத்து, சரிங்களா? நீங்க தீ மிதிக்கிறீங்க, போறீங்க, வர்றீங்க, உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் ஓகே. உங்க வீட்டு குழந்தை என்னையா பண்ணுச்சு? அந்த பச்சை மண்ணு இம்புட்டுக்கான சின்ன சின்ன பிஞ்சுகளை என்னையா பண்ணுச்சு? உங்களுடைய சந்தோஷத்துக்காக, உங்களுடைய பணம் சம்பாதிக்கணும், ஒரு வீடு வாசல் கட்டி சொத்து சேர்த்து செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்க கடவுள்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைப்பீங்க. நாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நாங்க தீ மிதிக்கிறோம், 30 நாள் விரதம் இருந்து தீ மிதிக்கிறோமா, எங்களுக்கு எல்லாம் நிறைவேற்றி கொடுங்கன்னு பண்ணுவீங்க. ஆனா நீங்க ஓடுறது மட்டும் இல்லாம உங்க கையில வந்து இம்புட்டுக்கான பச்சை புள்ளையே தூக்கிட்டு ஓடுறாங்க. இவனுங்க கீழே விழுந்தாலும் பரவாயில்லங்க, எங்களை காப்பாத்துறதுக்கு வந்து அங்க வந்து ரெடியா ஃபயர், இந்த போலீஸ் ஆட்கள்லாம் இருப்பாங்க, மீட்பு ஆட்கள்லாம் இருப்பாங்க, ஃபயர் டிபார்ட்மெண்ட், ரெஸ்கியூ டீம் எல்லாம் இருப்பாங்க. ஆனா பிள்ளைகளை தூக்கிட்டு ஓடுறது எதுக்கு அப்படின்றதா என்னோட கேள்வி மட்டும் இல்லைங்க. பொதுவா மக்கள் வந்து மூட நம்பிக்கையில இருந்து மீண்டு வரணும், நல்லா இருக்கும்னு நினைக்கிற எல்லாரோட கேள்வியும் கூட. சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கிராமங்கள நடக்கக்கூடிய இந்த தீமிதி திருவிழால பெரிய பெரிய ஆட்கள்லாம் உடம்பு முழுக்க மஞ்சள் தண்ணியை ஊத்திக்கிட்டு அந்த ஈரமான ட்ரெஸ்ஸோட ஓடி போறாங்க. கடவுளுக்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்துறாங்கன்னா ஓகே, அது வந்து உங்களோட பாயிண்ட். ஆனா நிறைய வீடியோக்களா பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பிஞ்சுகளை தூக்கிட்டு போயிட்டு விழுகிற காட்சி நம்மளால பார்க்க முடியுது. இப்போ வரைக்கும் அதனால நிறைய பிஞ்சுகளுக்கு வந்து தீக்காயம் ஏற்பட்டிருக்கு, அதையும் நம்மளால பார்க்க முடியுது. அது எதுக்கு அப்படின்றதா இந்த வீடியோல நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பிள்ளைகள் வந்து உங்ககிட்ட கேட்கவே இல்லை, அம்மா நீங்க போகும்போது எண்ணெய் இடுப்புல தூக்கி வச்சுட்டு ஓடுங்க, நீங்க விழும்போது எண்ணெய் தீக்குள்ள தள்ளி விட்டு விழ வைங்க, சூப்பரா இருக்குன்னு அந்த பிள்ளை கேட்டுச்சா? கேட்கல. அப்புறம் எதுக்குங்க? கண்டிப்பா இந்த வீடியோ நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம், கீழே கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் திட்டிட்டு இருப்பீங்க. ஒரு விஷயம் நம்ம ஓப்பனா கொஞ்சம் பேசலாமா? இந்த வீடியோ பாக்குறதுல எத்தனை பேரு இந்த மாதிரி தீமிதி திருவிழா, இந்த மாதிரி நேர்த்திக்கடன் சொல்லிட்டு கடவுளுக்கு வந்து என்ன கேட்போம் நம்ம? எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், என் கடன் எல்லாமே விட்டு ஒழியணும், நான் அடுத்தடா ஒரு கார் வாங்கி வீடு வாசல் வாங்கி ஓரளவுக்கு சொசைட்டில ஒரு நல்ல செட்டில் ஆகணும் அப்படி சொல்லிட்டு வேண்டியிருப்பீங்க. அது நடந்திருக்கா? சில பல வருஷங்கள் ஆகும், பல வருஷங்கள் ஆகும், சில பேருக்கு நடக்காம இருந்திருக்கும். ஆனா உங்களை மாதிரி தீ மிதிக்காம, அழகு குத்தாம, ஆணி செருப்பு போடாம, மண் சோறு திங்காம, தீச்சட்டி ஏந்திக்கிட்டு ஊர் உலகத்தை சுத்தி வராம, எதுவுமே பண்ணாம, ஜஸ்ட் மந்திரங்களை மட்டும் கத்துக்கிட்டு உங்களுக்கு கடவுளை காட்டுற கருவறைக்குள்ள இருக்காரு பாத்தீங்களா ஐயர்வாள். சோ பிராமணர்கள், ஐயர்கள், அவங்கெல்லாம் இந்த விஷயங்களை பண்ணவே மாட்டாங்க.
ஆனா அவங்களுடைய குடும்பம் பாத்தீங்கன்னா சக் சக் சக்னு மேல வளர்ந்துகிட்டே இருக்கும். அதை என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நீங்க? நம்ம இந்து மதத்துல எந்த ஒரு சாஸ்திரத்திலயும் சரி, பகவத்கீதையிலயும் சரி, இந்த மாதிரி எங்களுக்கு தீச்சட்டி எடுங்க, அழகு குத்துங்க, உங்க பிள்ளைகளை பிடிச்சி இந்த இடத்துல வம்படியா குத்தி ஓட்டைய போட்டு எடுத்து என் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுங்க, அப்பதான் நான் ஆசீர்வாதம் வழங்குவேன். உங்க பிள்ளைகளுக்கு சட்டியை போட்டுட்டு மேல தண்ணியை ஊத்தி திமு திமு திமுன்னு தீ மிதிக்க விடுங்க, உங்க பிள்ளை கீழே விழுந்து புரண்டு வாரினாதான் நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அம்மன், எந்த ஒரு காளியம்மன், வெக்காளியம்மன் சொன்னாங்க? யாருமே எதுவுமே சொல்லல. சோ இந்த மாதிரியான வழிமுறைகள், இது எல்லாமே வேண்டுதல் எல்லாமே மக்களாகிய நாம யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு நாம மடத்தனமா ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இதை வந்து ஊட்டி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதே கோவில்ல கருவறையில இருக்கக்கூடிய பிராமணர்கள், ஐயர்மார்கள், பூசாரிகள், அவங்களுடைய அந்த தாரக மந்திரம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், நல்லா படிக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற ஆட்கள் எல்லாருமே நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு இந்த சொசைட்டில வாழ்றதுக்கான ஐடியாலஜி, ஸ்ட்ராட்டஜி, பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி டபுள் ஆக்கணும், எப்படி மார்க்கெட்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணணும், மேற்கொண்டு எப்படிலாம் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுங்கருத்தமா இருந்து அடுத்தடுத்து அப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. அமெரிக்கா போவாங்க, லண்டன் போவாங்க, இந்த மாதிரி மேக்சிமம் ஐயர் வாழ்கள்லாம் அமெரிக்கா வாழ்லாம் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் யோசிக்க மக்களே. என்ன பாலா, நீங்க யாருக்கோ சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கே, நீங்க அந்த குரூப்பா அப்படி சொல்லிட்டு நீங்க தூக்கிட்டு வர வேண்டாம். நான் வந்து ஒரு நடுநிலையான் தான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு மக்களே. சில பேர் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப மடத்தனமா வடக்குல பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு குறையாத அளவுக்கு நம்ம நாட்டு மக்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்க தீ மிதிக்கிற அளவுக்கு உத்தரவு அவங்களுடைய விருப்பம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் உங்களுக்கு அது பர்டிகுலர் டைம்குள்ள, நீங்க சொன்ன பீரியடுக்குள்ள அது நிறைவேறிச்சா இல்லையா, நீங்க எங்க தப்பு பண்றீங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க? சோ கடவுள் நம்ம கேட்கறது எல்லாமே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வருஷம் வருஷம் தை மாசம் வருது, ஆடி மாசம் வருது அப்படின்றதுக்காக இதெல்லாமே மேண்டரியா பண்ணணும் அவசியம் இல்லையே. அடுத்ததா இஸ்லாமிய மார்க்கத்துல நிறைய வகையரா இருப்பாங்கல்ல, அதுல ஒரு வகையரா என்ன பண்றாங்க அப்படின்னா, கடவுளுக்கு நாங்க எங்களுடைய குருதி அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டேஸ்ல வருஷத்துல ஒரு நாள் வரும்போது கையில நிறைய கத்திகள் அப்படி தொங்க விட்டு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு அப்படியே தோலை கீறி அடிச்சுக்கிறாங்க. அதை நீங்க வந்து திருமணம் எனும் நிக்க அந்த படத்துல வரக்கூடிய ஒரு பாட்டுலையும் பார்த்திருப்பீங்க. நிறைய வடக்குல இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் பண்றதை பார்த்திருப்பீங்க. இந்த மொஹரம் பண்டிகை அப்படின்றது இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல மக்களை வழி நடத்துறதுக்காக வந்து ஒரு முக்கியமான ஒருத்தவங்களுடைய இறப்பு நாள், அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் அதை வந்து ஒரு துக்க நாள் அப்படின்ற மாதிரி அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு தான் இது வந்து கொண்டாடப்பட்டதா எனக்கு ஒரு சில முஸ்லீம் நண்பர்கள் சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு கத்திய வீசி குருதியை கொடுத்துதான் நீங்க செலிப்ரேட் பண்ணணும் அவசியம் இல்லை. எந்த ஒரு நபிகள் நாயகமும் சரி, அவங்களுடைய இந்த குரான்லயும் சரி, இந்த மாதிரி கத்திய வீசி அடிச்சு இழுத்து தோலெல்லாம் கிழிக்கணும்னு சொல்லிட்டு அதுல சொல்லப்படலை அப்படின்றது எனக்கு தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் ஏன் பண்றாங்க? ஸோ உங்களுக்கு புரியுதா? எல்லா மதத்திலையும் எல்லா மார்க்கத்திலும் ஒரு சில மூட நம்பிக்கைகள் இருக்குது. அதை வந்து யாரோ ஒருத்தவங்க கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்க குழந்தை குட்டிகளும் ஃபாலோ பண்ணி அப்படியே கொண்டு போறது வந்து எனக்கு தெரிஞ்சு வேண்டாம்னு தோணுது. ஸோ அதை தொடர்ந்து கிறிஸ்துவ மார்க்கத்திலையும் அவங்களுடைய உடலை வர்த்திக்கிற மாதிரி, உப்பு போட்டு அது மேல நடக்கிற மாதிரி, முட்டி போட்டு மல்ல நடந்து வர மாதிரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களே வருத்திக்கிட்டு வேண்டுதல் கேட்கிறாங்க. கடவுளை வந்து நம்ம அணுகிறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குதுங்க. நம்ம வந்து இந்த மாதிரிலாம் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்ம கூட வந்த பொண்டாட்டி பிள்ளையும் கஷ்டப்படுத்தி தான் கடவுள் வந்து நம்ம கொடுப்பாருன்னா கிடையாது. உங்க அம்மா இருக்கிறாங்க, அம்மா கிட்ட போயிட்டு அம்மா எனக்கு ஒரு 10 ரூபாய் கூட, நான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கும், உங்க அம்மா கிட்ட போயிட்டு 10 ரூபா கொடு இல்லாட்டி அறுத்துருவேன், 10 ரூபா கொடுக்க மாட்டியா நான் வெட்டிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்பீங்க, கேட்க மாட்டீங்களா? ஸோ கடவுளும் நமக்கு அம்மா மாதிரி தான். ஸோ கடவுள்கிட்ட மனசார உருகி பிரார்த்தனை பண்ணி, நான் என்ன தவறு பண்ணியிருக்கேன், நான் என்னெல்லாம் என் லைஃப்ல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதை எனக்கு கண்ணால காட்டுங்க, அதை நான் பார்த்து நான் உணர்ந்து என்னோட லைஃப்ல வந்து நான் ஐடியாலஜி ஸ்ட்ராட்டஜி பண்ணி நான் நல்லா சம்பாதிக்கணும், முன்னுக்கு வரணும், எனக்கு வந்து நிறைய செலவுகளை குறைக்கிறதுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கான விஷயங்கள் மட்டும் தான் கேட்கணுமே தவிர, நம்ம அடிச்சு வற்புறுத்திக்கிட்டு ஊசியை குத்தி மேல ஏத்திக்கிட்டு அப்படியே பறவை காவடி எடுத்துட்டு வந்து எந்த ஒரு முருகனும் இதெல்லாம் எந்த ஒரு கடவுளும் இதை வந்து ஆதரிக்கவே மாட்டாங்க. மக்களே, இந்த ஒரு விழிப்புணர்வு செய்தியில நான் வந்து பர்டிகுலரா இந்த மதத்துல இந்த மார்க்கத்துல தப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லலைங்க. எல்லா மதத்திலும் எல்லா மார்க்கத்திலும் சில தவறுகள் இருக்கு. ஒரு கண்மூடித்தனமான ஒரு வழிபாட்டு முறை அப்படி சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்றதா என்னுடைய பொதுவான ஒரு கருத்து. உங்களுடைய அந்த மடத்தனமான அந்த வழிபாட்டுல இருந்து மேம்பட்ட ஒரு சில மக்கள் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கரெக்டா பிரார்த்தனை பண்ணி கடவுள்கிட்ட என்ன கேட்கணுமோ கேட்க தெரிஞ்சு வாழ்க்கையில கரெக்டா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி செலவுகளை குறைச்சு ஐடியாலஜி ஸ்ட்ராட்டஜியை புகுத்தி வேற ஒரு தொழில் தொடங்கி நல்லபடியா காசை சேர்த்து வச்சு
குடிக்கு அடிமையாகாம, கஞ்சாக்கு அடிமையாகாம, பல பொண்ணுங்களுக்கு காசை கொடுத்து போற அந்த மாதிரி கெட்ட பழக்கம் இல்லாம கரெக்டா லைஃபை லீட் பண்ணி கடுமையா உழைச்சு முன்னுக்கு வந்த எவ்வளவோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வந்தா மட்டும்தான் நம்மளால முன்னுக்கு வர முடியுங்க. சோ கடவுள் நம்மளுக்கு அதைத்தான் கொடுப்பாரு. அதை தவிர்த்து வருஷம் முழுக்க ஏழ்றையை கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ள பஞ்சாயத்தா பண்ணிக்கிட்டு வெட்டு குத்துன்னு கொலன் பண்ணிக்கிட்டு அடுத்த குடும்பத்தை சீரழிச்சுக்கிட்டு இவனை எப்படி நாசமாக்கலாம்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் யோசிக்கிற ஒரு சில பேர் கடவுள் கிட்ட போயிட்டு, கடவுளே எனக்கு நல்ல ஒரு காரு, நல்ல ஒரு வீடு பங்களா செட்டில் ஆகணும், கடனெல்லாம் அடையணும் அப்படி வேண்டுனா கடவுள் மட்டும் இல்லைங்க, உங்களை படைச்ச யாராலையுமே இது வந்து முடியாது. சோ மக்களே, உங்க குடும்பத்துல ஒருத்தனா நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது எல்லாமே சொல்லிட்டேன். இப்பயும் நான் சொல்றேன், நான் வந்து பர்டிகுலரா இவங்களை மட்டும் தான் திட்டணும், இவங்களுடைய குற்றங்களை தான் வெளியே கொண்டு வரணும் அப்படி கிடையாது. சோ காமனா எல்லா மதத்திலும் எல்லா மார்க்கத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சில தவறான முறை வழிபாடுகள் அது என்னென்ன அப்படின்றதையும், எப்படி கும்பிடணும், நம்ம எப்படி வாழணும் அப்படின்ற நான் சொல்லிட்டேன். சோ நான் சொல்றது சரியா தப்பா, என் மேல என்ன தவறுகள் இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவகையன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.